அன்பான மக்களே, நம்மளோட சுவாமியை பற்றி கண்டிப்பாக பேசணும் இல்லையா? அவர் ஆல்ரெடி கலாட்டாவில் போன வருஷமாக ஃபேவரட் கஸ்ஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருந்தார். இந்த வருஷமும் அவர் தான் 98% அவர் தான் வின் பண்ணியிருக்காரு கர்ஸில். அப்போ அவரை பற்றி காதலர் தினத்தன்னைக்கு அவரை பற்றி பேசணும் இல்லையா? கண்டிப்பாக பேசணும். எல்லா நாளும் நம்ம மகாநதியை பற்றி பேசுகிறோம். அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ நம்ம சுவாமிக்காக செம்ம. ஆனால் காதலர் தினத்தன்னைக்கு கர்ஸில் அவர் இந்த மந்த் அவர் வின் பண்ணியிருக்கார் இல்லையா? அதனால் காதல் மன்னன் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். செம்மையாக இருக்குல்ல? எல்லாரும் மனசுலையும் கொள்ளையடிச்சு பயங்கரமாக சீரியலாக இருந்தாலும் ரியல்லே இப்போ எஸ்எஸ் மியூசிக்கில் கூட அவர் பேசும்போது கூட அவ்வளோ பேர் அவ்வளோ ஒரு லைக் பண்ணாங்க இல்லையா? அது மாதிரி செம்ம பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. அதனால் காதல் மன்னனை பற்றி காதல் தினத்தன்னைக்கு கண்டிப்பாக பேசி ஆகணும். ஐ லவ் யூ சுவாமி அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து நம்மளோட அன்பை ஷேர் பண்ணிவிட்டு, அன்பை ஷேர் பண்ணுறதுல நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் சூப்பரான விஷயங்க. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு செம்ம வீடியோ வந்தது. இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் பற்றி ஒரு சும்மா ப்ரோமோ மாதிரி கொடுத்துருந்தாரு. அதில் செம்மையாக பேசியிருந்தாருங்க. நான் அப்படியே செம்ம ஜாலி ஆயிடுச்சு எனக்கு. சூப்பரில் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காதல் மன்னன் அப்படிங்கிறதுக்கு நிறைய செம்ம விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான். அதாவது காற்றுக்கண்ண வழியில் சூர்யா கேரக்டர் பண்ணும்போதுமே லவர் பாயாக தான் இருந்தது. அதாவது எல்லாருக்குமே பிடிக்கும். ஐ லவ் விஜய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ மகாநதிலையும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா? அதனால் செம்மையாக பண்ணுறாரு அப்படிங்கிறதான். இனி நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய உயரத்தை தொடணும் அப்படிங்கிறத நம்மளோட சைட்லேருந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கான நாளில் சுவாமிகிட்டேருந்து ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறேன். நான் கண்டிப்பாக விடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சுவாமிக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நியூஸ் நம்ம ஸ்ரீனி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி, ஏதாவது செலிப்ரேஷன் ஏதாவது எங்கேயாவது போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள்.